ஹலோ ட்ரேடர்ஸ். இந்த வீடியோவில் உங்களுக்கு கெல்ட்னா சேனல் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறது, அதில் ஏதாவது செட்டிங்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணணுமா, அண்ட் இது வந்து எந்த டைப்பான மார்க்கெட்டில் வந்து நல்லாவே யூஸ் ஆகும், அண்ட் பைனரி ஆப்ஷனுக்கு இது எவ்வளோ சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இண்டிகேட்டர் வந்து கெல்ட்னா சேனல் இண்டிகேட்டர் நல்ல ஒரு வொலாட்டிலிட்டி இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் இன்னும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அண்ட் என்ட்ரி நல்ல அக்யூரஸியாகவே கிடைக்கும். அண்ட் அப் அண்ட் டவுன் ஜோன் இருக்குல்ல, ஸோ அது வந்து ஹை ப்ராபபிலிட்டி. மற்ற இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுறத விட இந்த இண்டிகேட்டரில் இன்னும் கொஞ்சம் ஹை அக்யூரஸி வந்து நமக்கு ஃபைண்ட் பண்ண முடியும். அதை யூஸ் பண்ணி நம்ம ட்ரேடும் பண்ண முடியும். இது அப்படியே சிமிலராக பொலிஞ்சர் பேண்ட் இருக்குல்ல இண்டிகேட்டர், அதே மாதிரி தான் இருக்கும். பட் அதில் வந்து நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி நம்ம அப் அண்ட் டவுன் எடுப்போம் இல்லையா. பட் இதுவும் அதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் தான். நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னாவே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும். சரிங்களா. கெல்ட்னா சேனலோட ஸ்ட்ரக்சர் வந்து பேசிக்காகவே வந்து இஎம்ஏ வந்து பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கெல்ட்னா சேனலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இண்டிகேட்டர் செக்ஷன் ஃபஸ்ட் நம்ம போகலாம். இண்டிகேட்டர் செக்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கெல்ட்னா சேனல்னு ஒன்று இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பீரியட் இதில் வந்து இஎம்ஏ பீரியட், ஏடிஆர் பீரியட், மல்டிப்ளர்னு இருக்குல்ல, இது வந்து டிஃபால்ட்டு செட்டிங்ஸ் தான். இந்த செட்டிங்ஸில் நீங்கள் எந்த சேஞ்சும் பண்ண தேவையே கிடையாது. நீங்கள் லைனை வேணால் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடி வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவை கிடையாது. செட்டிங்ஸ் எல்லாமே வந்து சேம் செட்டிங்ஸ் தான். நம்ம பொலிஞ்சர் பேண்டில் என்ன பார்த்துருப்போம், மேலே அப் டைரெக்ஷனில் டச் பண்ணிடுச்சு அப்படின்னா எகெயின் டவுன் டைரெக்ஷன் வந்தது அப்படின்னா நமக்கு மார்க்கெட் வந்து டவுனில் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம டவுன் ட்ரேட் எடுத்தோம் இல்லையா. பட் அந்த கான்செப்ட் இதில் ஒர்க் ஆகாது. இதில் வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணணும். பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே க்ரீன் லைன் இருக்குது இல்லையா. ஸோ இந்த க்ரீன் லைன் நான் இதோட வந்து கலர் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். க்ரீன் லைன், க்ரீன், இது ரெட், எல்லோ. இந்த க்ரீன் லைன் அண்ட் இந்த ரெட் லைன், இது ரெண்டு மட்டும்தான் ரொம்ப முக்கியம். இதில் நம்ம பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு நான் லைவ் எக்ஸாம்பிளே சொல்கிறேன். பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி ஃபஸ்ட் இந்த க்ரீன் அப் டைரெக்ஷனுக்கு நம்ம எப்படி வந்து என்ட்ரி எடுக்கணும். ப்ரீவியஸ் மார்க்கெட் எல்லாமே நீங்கள் பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், ப்ளஸ் இந்த இடமும் பாருங்கள். மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, மேலே பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுப்போம். இது நமக்கு லாஸ் தான். பட் ஆக்சுவல் ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட் இந்த இடத்துல எவ்வளோ டச் ஆகிருக்கு, ஃபஸ்ட்டு இந்த எல்லோ லைனை மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ எல்லோ லைனை பிரேக் பண்ணாலே நம்ம இங்கே தாராளமாக நெக்ஸ்ட்டு ஒரு அப்ட்ரேட் எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே மேலே அப்ட்ரேட் இருக்குது இல்லையா. ஸோ இந்த அப்ட்ரேட்டை நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இந்த க்ரீன் கலர் கேண்டில் ஃபுல் ஒரு 0.5% வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அப்போ நெக்ஸ்ட்டு கேண்டில் அப்பு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கேயும் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு கேண்டில் அப் எடுத்துருப்போம், நமக்கு லாஸ் ஆகிருக்கும். இந்த இடத்துல வந்து மார்ட்டிங்கில் ப்ராஃபிட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் இதுவுமே வந்து லைனை பிரேக் பண்ணியிருக்கு. பாடி வந்து பிரேக் பண்ணியிருக்கணும், விக்கு வந்து பிரேக் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு கேண்டில் அப் டைரெக்ஷன் பாசிட்டிவ். அண்ட் இதில் பாருங்கள், இது நல்லாவே வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. அப்போது இந்த இடத்துல நம்ம வந்து ட்ரேட் எடுத்திருந்தாலும் நமக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் தான். அப்போது அப் ட்ரேடுக்கு பார்த்தாச்சு. இப்போ டவுன் ட்ரேடுக்கு பார்ப்போம். இந்த இடத்துல கேண்டில் ரெட் லைனை பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு. அப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிருச்சு. ஸோ இந்த ரெட் லைனை பிரேக் அவுட் ஆச்சு, பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அது மார்க்கெட் டவுன் அர்த்தம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கலாம். டவுன் என்ட்ரி உங்களுக்கு பாஸ் ஆகிடும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், பிரேக் அவுட் ஆகிருக்கு, டவுன் கேண்டில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நமக்கு பாசிட்டிவ் ரிசல்ட். வேறு இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு, இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ரெட் கலர் கேண்டில், நம்ம பாசிட்டிவ் ரிசல்ட். இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கு, பட் இந்த இடத்துல நமக்கு லாஸ் ஆகிருக்கு. ஸோ ஒன்று லாஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல பிரேக் அவுட் பாஸ். அண்ட் இந்த இடத்துல பிரேக் அவுட், இங்கே பாருங்கள் ரெட் கலர் கேண்டில் பாஸ் ஆயிடுச்சு. பிரேக் அவுட்டு, இங்கே ஒரு ரெட் கேண்டில். நெக்ஸ்ட்டு ஒரு கரன்சி சூஸ் பண்ணலாம். இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு, க்ரீன் கலர் கேண்டில். நெக்ஸ்ட் கேண்டில் க்ரீன், ப்ராஃபிட். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். லைவ் எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
லைவ் எக்ஸாம்பிள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ கரன்சியில் நமக்கு நல்ல என்ட்ரி கிடச்சிது அப்படின்னா லைவ் எக்ஸாம்பிளே நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். லைவ் எக்ஸாம்பிள் டெஸ்டட். நான் இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் ஆல்ரெடி பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நம்ம விஐபி குரூப்லேயும் நான் சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அது சக்ஸஸும் ஆகிருக்கு. நீங்கள் நம்ம விஐபி குரூப்லேயுமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். விஐபி குரூப் லைஃப் டைம் ஃப்ரீ தான். எந்தவித ஃபீஸ் பேமெண்ட் எதுவுமே கிடையாது. ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு என்னை வந்து டெலகிராமில் கனெக்ட் பண்ணுங்கள். டெலகிராமில் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நான் தாராளமாக ரிஸ்க்கு கொஞ்சம் அதிகமாகவே எடுப்பேன். ஏன் அப்படின்னா இது மேக்ஸிமம் வந்து பாசிட்டிவ் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது. நெகட்டிவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் பாசிட்டிவ் சைடு தான் ரொம்ப அதிகமான நமக்கு. ஓகே பாருங்கள், பாசிட்டிவ். ஸோ கண்டினியூ நம்ம 5 ட்ரேட் எடுத்தோம், பாசிட்டிவ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு என்ட்ரி எந்த ஃபைன். அண்ட் இதில் என்ட்ரி வந்து ஒன்லி பிரேக் அவுட் மட்டும் தான் எடுக்கணும். சென்ட்ரல் லைனில் பிரேக் அவுட் ஆனால் நீங்கள் மேக்ஸிமம் எடுக்க வேணாம். அது மேக்ஸிமம் வந்து இன்வேலிட் ஆகும். இன்னும் ஒரு சில டைம் வந்து இது நெகட்டிவ் ஆகிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஒன்லி பிரேக் அவுட். பிரேக் அவுட்டில் மட்டும் நீங்கள் எடுங்க. பிரேக் அவுட் ஆகலை அப்படின்னா எடுக்காதீங்க. இது இன்னும் பிரேக் அவுட் ஆகலை, வெயிட் பண்ணலாம். ஓகே, பிரேக் அவுட் ஆன மாதிரி இருக்குது. ஓகே, தாராளமாக ரிஸ்க் எடுத்தாச்சு. டவுன் என்ட்ரிக்கு ப்ரீவியஸ் ட்ரேடில் என்ட்ரி எடுத்தோம், அதுவுமே நமக்கு பாசிட்டிவ் ஆச்சு. இப்போ யூஎஸ்டி பிடிடியில் அப் டைரக்ஷனில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இது பாசிட்டிவாக நெகட்டிவான்றதை செக் பண்ணிக்கலாம். ஒரே டைமில் 6 ட்ரேட் கிட்ட ப்ளேஸ் ஆகிருக்கு. அஸ் யூஷுவல் நீங்கள் வந்து இந்த பொலிஞ்சர் பேண்ட் வீடியோ ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்னுமே சிம்பிளாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் பொலிஞ்சர் பேண்ட் வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் அதில் உள்ள ஸ்ட்ராட்டஜி எடுத்து அப்படியே நீங்கள் இதுலேயுமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ எந்த வித சேஞ்சும் கிடையாது. பட் அந்த பொலிஞ்சர் பேண்டில் நம்ம பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். பட் இந்த கெல்ட்னல் சேனலில் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் வந்து ஒர்க் ஆகும். அந்த இதில் வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிரேக் அவுட் ஆகாது அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் நம்ம எடுப்போம். பட் இதில் பிரேக் அவுட் ஆகும் கண்டிப்பாக. அதில் தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். அதுதான் நமக்கு சக்ஸஸும் ஆகும். பாருங்கள், இப்போ லைவ் எக்ஸாம்பிளே நான் உங்களுக்கு காட்டிட்டேன். இந்த மாதிரிலாம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி மட்டும்தான் நான் விஐபி ப்ளஸ்ஸிங்கல்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் நம்ம விஐபி குரூப்பை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இனிமே வர வீடியோஸ் எல்லாமே வந்து இதே மாதிரியான சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும். அதை நீங்கள் டெமோவில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகலாம். ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு டெலகிராமில் கனெக்ட் பண்ணுங்கள். டெலகிராமோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணல அப்படின்னா இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.